மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் பீகாரில் இன்று இளைஞர்கள் எழுச்சி பேரணி நடைபெற்றது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் மற்றும் வேலைக்காக பிற மாநிலங்களுக்கு இளைஞர்கள் புலம்பெயரும் நிலை மாற வேண்டும் எனவும் ராகுல் காந்தி பேரணியில் எடுத்துரைத்தார். பெகுசராய் நகரின் மத்திய பகுதியிலிருந்து ராகுல் காந்தி தலைமையில் தொடங்கிய இந்த பேரணியில் கன்னையா குமார், மாநில தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட பல தலைவர்கள் பங்கேற்று நிதிஷ்குமார் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இப்பேரணியில் பாதுகாப்பு படைகளில் காலியாக இருக்கும் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தும் பதாகைகளும் வைத்திருந்தனர். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, மகாத்மா காந்தி தனது சுயசரிதைக்கு உண்மையின் வழியில் எனது பரிசோதனைகள் என பெயரிட்டார். ஒருவேளை மோடி தனது சுயசரிதை எழுதினால் பொய்களின் வழியில் எனது பரிசோதனைகள் எனதான் தலைப்பிடுவார். சமூகத்தில் பின்தங்கியவர்கள் இரண்டாம் தர குடிமக்கள் போல நடத்தப்படுகிறார்கள். இது மாற வேண்டும். தெலுங்கானாவில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அங்கு வங்கிகளில் கடன் பெறும் இபிசி, ஓபிசி, தலித் அல்லது ஆதிவாசி சமூகங்களை சேர்ந்தவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பது தெரிய வந்தது. வேலைவாய்ப்பிலும் சிஇஓ போன்ற உயர் பதவிகளிலும் இவர்களின் பிரதிநிதித்துவம் மிக குறைவாகவே இருக்கிறது. நான் பிரதமரிடம் நேரடியாக சொன்னேன், உங்கள் அரசாங்கம் இடஒதுக்கீடு வரம்புகளின் தடையை அகற்றவில்லை என்றால் நாங்கள் 50% இடஒதுக்கீடு உச்சவரம்பை மீறுவோம். இதனாலேயே இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிறோம் என குறிப்பிட்டார். ராகுல் காந்தியின் இந்த இளைஞர்கள் எழுச்சி பேரணிக்கு மக்களின் ஆதரவு வெகுவாக கிடைத்தது. இதுவரை மற்ற எந்த கட்சியின் பேரணிக்கும் இல்லாத அளவில் அதிக அளவில் மக்கள் கலந்து கொண்டனர்.